தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கல்வி கண் தந்த பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய 124வது பிறந்த நாள் அன்று விருதுநகரில் அன்னாருடைய இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கல்வி வளர்ச்சி நாளில் அவருக்கு மாலை மரியாதை அணிவித்து அன்னாரின் வழிநடப்போம் என்று உறுதியேற்றோம். இந்த விருதுநகரில் உங்களுக்கு தெரியும், பல்வேறு நலத்திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் செயல்படுத்தப்பட்டது. அதில் பல திட்டங்கள் இன்னும் இறுதி வடிவம் பெறாமல் நிற்கிறது. புதிதாக அந்த அரசாங்கம் அதை எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். குறிப்பாக இங்கே இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரும் பணி அரைகுறையாக நிற்குது. பாதாள சாக்கடை திட்டம் 6 ஆண்டுகளாகியும் நிறைவு பெற்றது என்று அறிவிக்கப்பட்டும் இன்னும் முழுமையடையாமல் நிற்கிறது. விருதுநகரில் இருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள் இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அறிவித்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டென்டல் காலேஜ் இன்று வேறொரு தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்வு காண வேண்டும் வெகு விரைவில். அதே போல் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் நடக்குது. இன்னைக்கு தொழிற்சங்கங்களை நோக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை ரெக்கக்னிஷன், அதற்கான ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. குறிப்பாக லேபர் கோட்ஸ் அமலாக்கப்பட்டதுக்கு பின்னால் லேபர் கோட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசாங்கத்தால் அமலாக்கப்பட்டு மாநில அரசாங்கத்தால் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் 1லிருந்து. இது தொழிற்சங்கங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அமைச்சர் அவர்களோ இந்த பிரச்சனையின் அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாமல் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கிறாரு. தொழிலாளர் நல அமைச்சர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சரோ அதை விட ஒரு படி மேலே போய் இன்னைக்கு பீட்டர் அண்ட் பால் நிறுவனத்தில் 20 உயிர்கள் பறிப்பு இருக்குது. அந்த பறிபோனதுக்கு என்ன காரணம் என்ற புரிதல் கூட இல்லாமல் நாங்கள் 1724 நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு ஆள் அனுப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 20 உயிர்கள் பறிக்கப்பட்டது அந்த பீட்டர் அண்ட் பால் நிறுவனத்துடைய முதல் தளத்தில் 20 பெண்கள் இன்னைக்கு அங்கே படுத்திருந்த பெண்கள் எல்லாமே எல்லா தொழிலாளர் நல சட்டங்களையும் வயலேட் பண்ணி தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. அந்த நிறுவனர் தாவேக்காவுடைய அமைச்சர் அவர்களுடைய உறவினர் என்று இன்னைக்கு பத்திரிகைகளில் படிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக ஒரிசாலிருந்து வந்த பெண்கள் நம்ம இந்த பாதுகாப்பு இல்லாமல் தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணி அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்றது மிக மிக பெரிய விஷயமாகப்படுது எனக்கு. முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துகிறோம். இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையாக அவர் விடுத்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரிசாலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருப்பாங்கன்றாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு 20 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த தொழிற்சங்க ஆலோசனை கூட்டத்தில் இதை முன்னெடுத்து வைத்து ஒரு முக்கியமான ரெசல்யூஷனும் பாஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளர் நல சட்டங்களையும் மீறி நிறுவனங்களால் எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அண்ணா தொழிற்சங்கம் முன்னெடுக்க போகிறது. இதுக்கு அரசாங்கத்தின் சார்பாக வெகு விரைவில் இதுக்கு பதிலளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நாகர்கோவிலில் நீதிமன்ற காவலில் இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை, அதனுடைய ரெஸ்பான்ஸ் இது சென்ற அரசாங்கத்திலையும் நடந்துகிட்டு இருந்தது. அது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற அளவுக்கு கஸ்டோடியல் டெத் என்பது, கஸ்டோடியல் டெத்னா விசாரணைக்கு வர கைதிகளை அங்கே வச்சு அதுவும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றுத்திறனாளி என்றது நெஞ்சை உலுக்கக்கூடிய செய்தி. அதுக்கு எந்த எதிர்வினையும் இந்த அரசாங்கத்தால் இல்லை என்பது அது இன்னும் நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கணும். இது உடனே முதல்வர் இதெல்லாம் தலையிடணும். ஏன்னா நீங்கள் வர்றீங்க 9 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கீங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 9 மணி நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
மிக பெரிய பிரச்சனை வந்து கஸ்டோடியல் டெத் வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறமும் 5 இடங்களில் நடந்திருக்குன்னு இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் போடுறாங்க. அது இந்த கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்ச்சி வந்து நெஞ்சு உலுக்கும் நிகழ்ச்சி. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளி ஒருத்தரை என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அவர் அடித்து கொள்றதுன்றது எந்த சட்டமும் அதிகாரத்தை எந்த அரசுக்கும் கொடுக்கல. அது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு எந்த ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கிற இந்த அரசாங்கத்துடைய கையாளகத்தனம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் யார் சொல்லி அது வந்து எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் நிலைப்பாடு வந்து ஒருங்கிணைந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வருவதை நாங்கள் பாராளுமன்றத்தில் வரவேற்றோம். ஆனால் யுஜிசி உள்ளிட்ட அமைப்புகளை கலைத்துவிட்டு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு வெற்றிடம் ஏற்படும்ன்றது எங்களுடைய கவலை. அது இல்லாமல் அந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வந்து உருவாக்கப்படணும். அது உருவாக்கப்பட்டு அதுக்குரிய எல்லா பவர்ஸும் வந்து டிலினியேட் பண்ணப்படணும். அது இல்லாமல் இது வந்து இப்போ 5 அமைப்புகள் ஏஐசிடியிலிருந்து யுஜிசி வரைக்கும் எல்லாத்தையும் கலைக்கிறதுன்றது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு விஷயமாப்பட்டது. அந்த வெளிப்படைத்தன்மையோட இந்த மத்திய அரசாங்கம் அதை அறிவிக்கணும். உடனே வந்து அறிவித்துட்டு அந்த கலைப்பு நிகழ்ச்சி நடக்கணும். ஏன்னா இந்த டிரான்சிஷன் டயத்தில் நம்ம பல்கலைக்கழகங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே அதிக பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். 56 பல்கலைக்கழகங்கள் இருக்குது நம்மகிட்ட. இந்த பல்கலைக்கழகங்களோட ஸ்கீம்ஸ், குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து இந்த மாற்றத்தினால் எந்த விதமாக தாக்கத்துக்கும் ஆளாயிடக்கூடாது. இந்த அரசாங்கத்துடைய தமிழக அரசாங்கத்துடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஸ்கூலில் போய் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்காரு தவிர இந்த நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தில் இது வரைக்கும் எந்த வாய்ஸும் அவங்க கொடுக்கல. இது வந்து இந்த விஷயம் புரியுதா என்னன்னு கூட தெரியல. விஸ்வநாதன் அவர்கள் குயிக்காக வந்து இதில் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். தமிழக பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக ரூசா போன்ற திட்டங்கள், ரூசா வந்து யுஜிசியால் ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வரக்கூடிய ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் இந்த வருஷம் இருக்குமா இருக்காதா அதுவே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி வரைக்கும் நமக்கு வருஷத்துக்கு நம்ம உயர்கல்விக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து இந்த இன்டகிரேஷனால் ஒரு டிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தமிழக உயர்கல்வி அமைச்சர் குயிக்காக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த கல்வி திருநாளில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனில் என்ன அதிகாரம் இருக்குது, என்ன அதிகாரம் இல்லை, மாநிலங்களுக்கு அதில் என்ன ஒரு சே இருக்கும், குறிப்பாக அதில் வந்து மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த டிராஃப்ட் திட்டத்தில் இல்லை. அது வந்து நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கும். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். தாவிக அரசாங்கம் இதில் உடனே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை எதுக்கு வெளியிடுறீங்க, இதுக்கு வந்து ஒரு எதிர்வினையாவது ஆற்றணும். ஆமாம், இந்த அமைச்சர் வந்து தாவேக அரசு வந்து இப்போ சிபிஐ வந்து அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உள்ளாட்சியில் வந்து ஈடுபடுறாங்க, அதனால வந்து இந்த வருஷத்தில் உள்ளாட்சி தனித்து போட்டி வைக்கிறாங்க. அதை பற்றியான கருத்து இல்லை இது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டே இருக்கிற கருத்து தான். அது மாதிரி வந்து அவங்க கட்சி அவங்க கூட்டணி இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அது வந்து அவங்க சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஎம்மும் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த குதிரை பேரம் என்பதை ரொம்ப தெளிவாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அது ஆட்சி ஆதரிக்கிற கட்சி தான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது வந்து நீங்கள் ஊழலில்லா அரசாங்கம்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கிரவுண்ட் லெவலில் இப்போ அநேகமாக எல்லா பத்திரிகைகளிலுமே இந்த துறையில் ஊழல் அந்த துறையில் ஊழல்னு வர ஆரம்பிச்சிருச்சு. மினி பஸ்ஸு ஆம்னி பஸ் விடுற இதில் வந்து ஒரு பஸ்ஸுக்கு 2.6 லட்சம் வாங்கியிருக்கிறாரு அமைச்சருடைய செயலாளர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளிலும் வந்துருச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள், தாசில்தார் ஆஃபீஸில் காசு வாங்கினாங்கன்னா நம்பரில் ஃபோன் பண்ணி சொல்கிறது எந்த அளவுக்கு அது ஒரு போலித்தனமான விஷயமாகப்படுது. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும் பொழுது இப்போ இந்த அமைச்சர் இது விட கேட்டார், இந்த அமைச்சர் விட கேட்டாருன்னு இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் பேச துவங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதை பார்த்து எடுக்கிறது முக்கியம். இதை குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இந்த எத்தனை பேரை தூக்குறதுன்னு இடத்துல இருக்கிறது தவறு.
குறிப்பாக வந்து இனிமேல் இது நடந்ததுன்னா அது கோர்ட் அவமரியாதை ஆயிடும். இன்னைக்கு கோர்ட் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல பை எலெக்ஷன் நடத்தக்கூடாது, இந்த குதிரை பேர பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வர்ற வரைக்கும் அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதனால் இந்த 6 பேர் சென்றவர்கள் அவர்களுக்கு என்ன உரிமைகள் என்ன இதுன்றதை தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது வந்து கட்சி மாறல் என்பது உங்களுக்கு தெரியும், தடைப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால் அவர்களுக்கு இவங்க இதுதான் முடிவு அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லணும். இல்லைன்னா வந்து குதிரை பேரம் ஊழல் என்பது பெரிய விஷயமா பேசப்படும். மீடியாக்களில் மட்டும் இல்லை, இன்னைக்கு கோர்ட் வளாகத்தில் பேசப்பட்டு இருக்கு. அது சிபிஐ வந்து ஏதோ ஒரு மனச்சாட்சியால் உந்தப்பட்டு இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூமா. தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.